பதிப்புத்துறை, மொழிபெயர்ப்பு மற்றும் கண்டென்ட் கிரியேஷன் ஆகியவற்றில் செயற்கை நுண்ணறிவு அதாவது ஏஐ சார்ந்த தொழில்நுட்ப தீர்வுகளை வழங்கும் முன்னணி நிறுவனமாக செயல்பட்டு வரக்கூடிய ஐலேசா நிறுவனத்திற்கு உலகளாவிய பதிப்புத்துறையின் உயரிய அங்கீகாரமான இன்டர்நேஷனல் பப்ளிஷர்ஸ் அசோசியேஷன் IPA வழங்கி வரும் பதிப்புத்துறையில் புத்தகத்துக்கான விருது அதாவது IPA இன்னோவேஷன் இன் பப்ளிஷிங் அவார்ட் 2026 என்கிற விருதை தமிழ்நாட்டை சேர்ந்த பத்திரிகை துறையில் நீண்ட அனுபவம் கொண்ட திரு ஆலி செந்தில்நாதன் அவர்கள் தோற்றுவித்த ஐலேசா நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டிருக்கிறது. நவீன செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மொழிகளுக்கு இடையிலான தடைகளை தகர்ப்பதும் AI மூலமாக மொழிபெயர்ப்பு, பதிப்பு சார்ந்த தொழில்நுட்ப தீர்வுகளை இந்த நிறுவனம் அளித்து வருகிறது. எந்தவித வெளி முதலீடும் இன்றி சொந்த முயற்சியிலேயே இயங்கி வரும் இந்த நிறுவனம் உலகளாவிய அளவில் பதிப்புத்துறையில் புதிய தொழில்நுட்ப பாய்ச்சலை ஏற்படுத்தி வருகிறது. எனவே இதனை அங்கீகரிக்கக்கூடிய வகையில் இந்த விருதானது வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த செய்தியை ஐலேசாவின் நிறுவனரான ஆலி செந்தில்நாதன் அவர்கள் மகிழ்ச்சியுடன் அனைவருக்கும் பகிர்ந்திருக்கிறார். என் வாழ்நாள் முழுக்க மறக்க முடியாத ஒரு நிகழ்வு நேற்றைய மாலை நேரத்தில் கோலாலம்பூரில் நடைபெற்றது என உருக்கத்தோடு பதிவு செய்திருக்கிறார். பன்னாட்டு பதிப்பாளர்கள் சங்கத்தின் 35வது மாநாடான IPA காங்கிரஸ் 2026இல் அந்த உலகளாவிய கூட்டமைப்பு வழங்கி வரும் பதிப்புத்துறையில் புத்தகத்துக்கான விருது எங்களது ஐலேசா நிறுவனத்துக்கு வழங்கப்பட்டது. பன்னாட்டு பதிப்பாளர் சங்க தலைவர் குவான்சா ஐபாவா இந்த விருதை வழங்க நான் பெற்றுக்கொண்டேன் என்கிற விஷயத்தை பகிர்ந்திருக்கிறார். அத்தோடு இந்த விருது பிரிட்டனை சேர்ந்த ஷிம்மர் AI நிறுவனத்துக்கும் வழங்கப்பட அதன் நிறுவனர் நதீம் சாதிக் பெற்றுக்கொண்டார். நதீம் சாதிக் அவர்களும் திரு ஆலி செந்தில்நாதன் அவர்களுக்கு நண்பராவார். அவரது நூலையும் தமிழில் ஆலி பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது. இந்த விருது பல விதங்களில் முக்கியமானது என பகிர்ந்திருக்கிறார். IPA என்பது 130 ஆண்டுகளாக உலக பதிப்புத்துறையில் ஐநா சபை போல செயல்பட்டு வரும் ஒரு கௌரவமிக்க நிறுவனம். அது ஒவ்வொரு நாட்டின் பதிப்பாளர்களின் சங்கங்களின் கூட்டமைப்பாக செயல்பட்டு வருகிறது. அதன் பெருமை மிக்க ஒரு அங்கீகாரத்தை நாங்கள் பெற்றிருப்பது எங்களுக்கு மிகவும் பெருமையாகவே உள்ளது என நெகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொண்டு மேலும் பல முக்கியமான தகவல்களை பகிர்ந்திருக்கிறார். அதாவது செயற்கை நுண்ணறிவு துறையில் பதிப்பாளர்கள் எதிர்கொள்ளும் கடுமையான சவால்களை பற்றியதுதான் இந்த ஆண்டு மாநாட்டின் கருப்பொருள். பதிப்பாளர்களை பொறுத்தவரை அவர்கள் ஏற்கனவே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸால் மிகவும் பாதிக்கப்பட்டவர்கள். எனவே அதன் மீது கடும் கோபத்திலும் உள்ளவர்கள். அத்தகைய சூழலில் தொழில்நுட்ப தீர்வை அளிக்கும் 2 ஸ்டார்ட் அப்களுக்கு இந்த விருது அளிக்கப்பட்டிருப்பதன் மூலமாக அடுத்த பாய்ச்சலுக்கு பதிப்புத்துறை தயாராகி இருப்பதை பார்க்க முடிகிறது. பல போட்டிகளுக்கு நடுவே 8 பேரை கொண்ட பல உலகளாவிய நடுவர் குழு எங்கள் நிறுவனங்களையும் புத்தாக்கு விருதுக்கு தேர்ந்தெடுத்தது. உலகெங்கிலும் இருந்து மலேசியா வந்திருந்த 500க்கும் மேற்பட்ட பதிப்பக ஜாம்பவான்களுக்கு மத்தியில் விருதை பற்றி ஏற்புரை வழங்கிய போது என் உணர்ச்சியை அடக்கிக் கொள்வது அவ்வளவு எளிதான காரியமாக இருக்கவில்லை என உருக்கமாக பதிவு செய்திருக்கிறார். ஐலேசாவுக்கு இது உற்சாகமூட்டும் விருது. புத்தகங்களோடும் மொழிகளோடும் என் வாழ்நாள் முழுவதும் குடித்தனம் பண்ணி கொண்டிருக்கிறேன். எனக்கு இது இன்னும் ஆழமான அனுபவம். உண்மையில் AI உலகில் நாளொரு மாற்றமும் பொழுதொரு திருப்பமாகவே நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அதற்கிடையில் இந்த உலகளாவிய அங்கீகாரம் என்பது இதுவரை 10 பைசா கூட வெளி முதலீடு எதுவும் பெறாத சொந்த பணத்திலேயே இயங்கி வரும் ஒரு நிறுவனத்திற்கு கிடைத்திருக்கும் மாபெரும் வெளிச்சமாகும். இனி இந்த அங்கீகாரத்தை தக்க வைப்பது எங்களுடைய முதற்கடமையாக இருக்கும். பல நாடுகளை சேர்ந்த அந்த நாட்டின் அடையாளமாகவே விளங்கி வரும் பெரும் பதிப்பாளர்கள் எல்லாம் வாழ்த்துக்களோடு கை கொடுக்கும் போது என்னோடு சேர்ந்து இந்த தொழில் முனைவு பயணத்தில் இணைந்து வரும் ஊழியர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் மனதார நன்றியை சொன்னேன். மொழிபெயர்ப்பு பதிப்பு துறையில் பல ஆண்டு காலம் இயங்கி வந்தாலும் செயற்கை நுண்ணறிவு துறையில் தான் இந்த உயர்வு எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. கூடுதலாக சென்னை பன்னாட்டு புத்தக கண்காட்சியும் அதற்கு காரணமாக இருந்த அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி சொல்ல வேண்டும். குறிப்பாக முன்னாள் முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு. இதுவும் ஒரு திராவிட மாடல் வெற்றிதான். எனவே இந்த செய்தியை இந்த நேரத்தில் இந்த மகிழ்ச்சியை உங்கள் அனைவரோடும் பகிர்ந்து கொள்வது எல்லாவற்றையும் விட பெரும் மகிழ்ச்சி என்ற பெரும் உற்சாகத்தோடும் பெரும் நெகிழ்ச்சியோடும் தெரிவித்திருக்கிறார். எனவே அவர் குறிப்பிட்டிருப்பதைப் போலவே இந்த ஆண்டு நடைபெற்ற இந்த மாநாட்டில் மொழிபெயர்ப்பில் செயற்கை நுண்ணறிவை மையமாக கொண்டு இயங்கி வரும் 2 ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு விருது வழங்கியிருப்பது என்பது பதிப்புத்துறையானது அடுத்த பாய்ச்சலுக்கு தயாராகி இருக்கிறது என்பதைத்தான் சுட்டிக்காட்டுகிறது. எனவே ஆலி பதிப்பகம், பேரலை வலையொலி, அதை தொடர்ந்து தற்போது மொழிபெயர்ப்பு துறையில் பதிப்பகத்துறையில் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி தீர்வுகளை வழங்கி வரக்கூடிய ஐலேசா நிறுவனத்தையும் வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கும் இந்த நிறுவனங்களின் நிறுவனரான திரு ஆலி செந்தில்நாதன் அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.